லாஸ்ட் 18 இயர்ஸில் வீடு, ஆஃபீஸ் ஸ்பேஸ், டெம்பிள்னு 1000+ ப்ராஜெக்ட்டுக்கு மேலே டிசைன் பண்ணியிருக்கேன். ஒரு புக் கொடுக்காத ஞானத்தை அனுபவம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விஸ்டம்லேருந்து ஒரு 3 விஷயம் மட்டும் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. லெசன் 1, சேயிங் நோ இஸ் ஆல்சோ சர்வீஸ். இது என்னோட ஃபஸ்ட் ப்ராஜெக்டில் எனக்கு கிடைச்ச லெசன். அப்போது ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் கிடைச்ச எக்ஸைட்மெண்ட், நியூ ஆர்கிடெக்ட், ஃபஸ்ட் கிளைண்ட்டு, ப்ரூவ் பண்ணணுன்னு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. கிளைண்ட் என்ன கேட்டாலும் எஸ் சொல்லிட்டேன். இங்கே ஒரு ரூம் வேணும், எஸ். இங்கே சேஞ்ச் பண்ணலாமா, எஸ். இந்த கலர் வேணும், எஸ். நான் என்ன நினச்சேன்னா, கிளைண்ட்டோட சஜஷனுக்கு ஓகே சொல்லிட்டா கிளைண்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அதுதான் லாஜிக்னு நினச்சிட்டேன். ப்ராஜெக்ட் முடிஞ்சுது, கிளைண்ட்டும் சாட்டிஸ்ஃபைடு, பேமெண்ட்டும் கூட வந்துருச்சு. ஆனால் எனக்குள்ள ஒரு எம்டினஸ். அந்த வீட்டில் லைஃப் இல்லை. அதை இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கலான்னு தோணுச்சு. கமர்ஷியல் பில்டிங் மாதிரி கிளினிக்கலாக பண்ணி கொடுத்துட்டுமேன்னு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு. எஸ் சொன்னால் கிளைண்ட் சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுவாங்கங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் அவுட்கம். ஆனால் நம்ம சரியான விஷயத்தை பண்ணலைன்னா லாங் டேர்மில் ரிக்ரெட் பண்ணுவோன்னு புரிஞ்சுது. கிளைண்ட் கேட்குறது ஒன்று, பட் ஒரு ப்ரொஃபஷனலாக அது நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து சொல்லணும்னு புரிஞ்சுது. ஒரு ஆர்கிடெக்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிளைண்டோட சஜஷனுக்கு நோ சொல்லணும்னா நோ சொல்லணும். அது டிஸ்ரெஸ்பெக்ட் இல்லை, அது ஆக்சுவல் சர்வீஸ். ஒரு ஃப்ரெஷராக எனக்கு அது ஸ்கேரியான டிசிஷன் தான். கிளைண்ட் போயிடுவாங்கன்னு பயமாக இருக்கும். பட் தப்பாக இருந்தால் நோ சொல்லணும், கரெக்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு புரிஞ்சுது. நம்ம லைஃபுக்கும் இதே ரூல்ஸ் தான். எகெயின் நான் அதே கிளைண்ட்டுக்கு 3 ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் கான்செப்ட், எல்லாமே நல்லபடியாக கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் அதில் என்ன எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும் அண்ட் அவங்களோட க்ரோத்துக்கும் ஃபேமிலி பாண்டிங்க்கும் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் பண்ணேன். அதுதான் என்னோட சக்ஸஸுக்கு காரணம். லெசன் 2, ஹோம்ஸ் ஹேவ் லைஃப். கிளைண்ட்ஸ் வீட்டுக்கு பிளான் போடணும்னு வரும்போது எங்களுக்கு ஒரு ஹாலு, 4 பெட்ரூம், கிச்சன், டைனிங் வேணும்னு தான் கேட்பாங்க. ஆரம்பத்தில் கிளைண்ட்ஸ் பிளான் கேட்டதும் நான் அவங்க கேட்குற மாதிரியே ஒரு எக்ஸலண்ட்டான பிளானை பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஆனால் கிளைண்டோட எல்லா லைஃப் ஸ்டைல் நீடையும் இந்த வீடு ஃபுல்ஃபில் பண்ணுமான்னு கேட்காம இருந்துட்டோமோ, அது ஃபியூச்சரிஸ்டிக்கான வீடாக இருக்காதோ, இப்படி எனக்குள்ள கொஸ்டின் வர ஆரம்பிச்சிது. இன்றைக்கின்னு ஒரு தேவைக்கு வீடு கட்டும்போது அது ஃபியூச்சரிஸ்டிக்காக இல்லாமல் போகிறப்போ அடுத்த வீடு கட்டுற மாதிரி ஆகுது. அவங்களோட கம்ஃபர்ட்டும் அந்த வீட்டில் மிஸ் ஆகுது. இந்த இடத்துல தான் ஒரு ஆர்கிடெக்டாக நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், இனி கட்ட போகிற வீடு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணும். ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்க ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் என்ன, ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் என்ன, நீட் கேட்டு டிசைன் பண்ண ஆரம்பித்தேன். ஹோம்ஸ் அண்ட் ஸ்பேசஸ் ஆர் நாட் ஜஸ்ட் பிரிக்ஸ். வீடுங்கிறது நம்மளோட டெய்லி வாழ்கிற ஒரு உயிர் மாதிரி. நம்ம லைஃப் வளரும் போதும், நம்ம எண்ணங்கள் மாறும் போதும், ஒவ்வொரு வருஷமும் அந்த வீடு நமக்கு எனர்ஜியை தான் கொடுக்கணும். உங்கள் சோலோட கனெக்ட் ஆகணும். அப்போ தான் அந்த வீடு ஒரு உயிரோட்டமாக இருக்கும். லெசன் 3, ரூட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். பொதுவாக ஆர்கிடெக்சரில் 3 டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் இருக்குது. சஸ்டைனபிள், மாடர்ன் அண்ட் நியோ கிளாசிக்கல். இந்த 3 ஆர்கிடெக்சர் டிசைனும் ஜஸ்ட் ஒரு ஸ்டைலுக்காக ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லை, அது ஒரு ஸ்பேஷியல் எக்ஸ்பீரியன்ஸ், அட்மாஸ்பியர் அண்ட் ஃபீலை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த டிசைனோட ஃபிலாசபி என்ன, கான்டெக்ஸ்ட் அண்ட் இன்டென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நான் சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சரை முறையாக லேர்ன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர் வெறும் பிரிக்ஸ், சாண்ட், மார்ட்டர், வால் சிஸ்டம் மட்டும் போட்டு பில்ட் பண்ணுறதில்ல. சைட்டோட கான்டெக்ஸ்ட், மைக்ரோ கிளைமேட், 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ண முடியும், மெட்டீரியலோட தன்மை என்ன, தெர்மல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நேச்சுரல் வென்டிலேஷன் கிடைக்குமா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் சஸ்டைனபிளான வீட்டை டிசைன் பண்ண முடியும். இதுதான் பேஸ். இப்போ ஒரு கிளைண்ட் சஸ்டைனபிளான வீடை கட்டணும்னு வராருன்னு வச்சுக்குவோம். அந்த சைட்டை விசிட் பண்ணிவிட்டு இங்கே இன்செக்ட் ப்ராப்ளம் இருக்கா, மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குமா, இது அவங்க லைஃப் ஸ்டைல் அண்ட் யூசபிலிட்டிக்கு செட் ஆகுமான்னு கிளைண்ட்டுக்கு கிளியராக சொல்லணும். டீட்டெயிலாக சொல்லும்போது தான் கிளைண்ட்டுக்கு தெரியும். ஸோ எனக்கு இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங், டெக்னிக்கல் நாலேஜ், ஆன்சைட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்காக டிசைனை அச்சீவ் பண்ண முடியும், ஆனால் அந்த ஃபீலை க்ரியேட் பண்ணவே முடியாது. ரூட் தெரியாமல் ஆர்கிடெக்சரை ஹேண்டில் பண்ணக்கூடாது. மாடர்ன் ஆர்கிடெக்சருக்கும் நியோ கிளாசிக்கல் ஆர்கிடெக்சருக்கும் இதே லாஜிக் தான். நெட்டில் டிசைனை பார்த்துட்டு அதே மாதிரி வேணும்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் ஆஸ்தட்டிக் ரிப்ளிகேட் ஆகலாம், ஆனால் வீட்டுக்குன்னு ஒரு உயிரோட்டம் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணவே முடியாது. அதனால தான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கான டிசைன், ரூட் அண்ட் யூசர் ரெக்யர்மெண்ட்டை கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ப்ராஜெக்டோட ஆக்சுவல் நீட் அண்ட் பர்பஸை சால்வ் பண்ண முடியும். எனக்கு இதெல்லாம் கிளியராக தெரிஞ்சிருந்தால் தான் அதை டெலிவர் பண்ணுவேன். கிளியராக இல்லைன்னா முதல்ல அந்த ரூட்டை லேர்ன் பண்ணிட்டு தான் ப்ராஜெக்டை டச்சே பண்ணுவேன். ஒரு விஷயத்தோட ரூட்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் அதை பர்ஃபெக்டாக 100% டெலிவர் பண்ண முடியும்னு எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஸோ ரூட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட்.